ஹலோ வீவர்ஸ், சிம்மராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற ஆகஸ்ட் 22ஆம் தேதி பயங்கரமான அமாவாசையானது வரப்போகிறது. இந்த அமாவாசைக்கு பிறகு ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட்டு சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத திருப்பங்களை கொடுக்க போகிறது. இந்த திருப்பங்களானது சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில இருக்க போகிறதா, இல்லை என்றால் ஏதாவது சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வகையில அமைய போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். பொதுவாகவே அமாவாசை நாளன்று நம்முடைய இறந்து போன முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வருவதாக ஒரு ஐதீகமானது சொல்லப்படுதுங்க. எனவே இப்படிப்பட்ட இந்த நாளில் காகத்திற்கு இந்த ஒரே ஒரு உணவை மட்டும் நம்ம வச்சுட்டு வந்தா போதுங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்ம தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் தீர்வதோடு பித்ரு தோஷமானது நீங்கி முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை நம்ம பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளலாம். எனவே நம்முடைய விதியவே மாற்றி தரக்கூடிய அந்த காகத்திற்கு வைக்கக்கூடிய அந்த பொருளானது என்ன, மேலும் ஜோதிட ரீதியாக சிம்மராசி நேயர்களுக்கு நிலைமையானது எப்படி அமைஞ்சிருக்கு என்பது குறித்த பல முக்கியமான டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 22/8/2025 மங்களகரமான வெள்ளிக்கிழமை அன்று தான் அமாவாசை திதியானது வரப்போகிறது. இந்த அமாவாசை நாளன்று காகத்திற்கு கருப்பு எள்ளு கலந்த சாதத்தை தான் உங்களுடைய கையால வச்சுட்டு வாங்க. இதன் மூலமாக நீங்க தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் தீர்ந்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைத்து பித்ரு தோஷமானது நீங்க கூடும். சோ மறக்காம இந்த ஒரு வழிபாட்டை செய்து கொள்ளுங்கள். மேலும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இதனை தொடர்ந்து பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க. எனவேதான் வரப்போகின்ற செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ள நிச்சயமாக சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது. சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது கலவையான பலன்களை தரக்கூடிய காலமாக இருந்தாலுமே சூரியன், புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் பல வகையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில இந்த அமாவாசைக்கு பிறகு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. நீங்க எந்த வேலையாக இருந்தாலுமே திட்டமிட்டு செய்வது மிகவுமே கடினமாக உணர்வீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. எதையுமே நீங்க 1க்கு 2 முறை பிளான் போட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய நினைப்பீங்க. ஆனாலுமே அதுல ஏதாவது ஒரு வகையில பாத்தீங்கன்னா தடங்கல்களும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்கும் என்பதால கொஞ்சம் பார்த்து நிதானமாக செய்ய வேண்டியது மிகவுமே அவசியங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற கொஞ்சம் கால தாமதம் ஆகுமே தவிர நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்த சில விஷயங்களானது நடக்க கொடுங்க. அதற்கு கொஞ்சம் கால அவகாசம் மட்டும் நீங்க கொடுத்தா போதுங்க. மேலும் இந்த மாதம் முழுவதுமே பாத்தீங்கன்னா பிறரை நம்பி எந்த காரியத்தையுமே செய்ய வேண்டாங்க. உங்களால முடியும் அப்படிங்கிற பட்சத்துல அந்த விஷயத்தை நீங்க தாராளமாக செய்துட்டு வரலாங்க. மற்றவங்க வந்து நமக்கு செய்வாங்க அப்படின்னு மற்றவங்களை முழுமையாக நம்பி ஒரு செயல்ல இறங்கும் போது அவங்க அன்றைய நாள் வராமல் போயிட்டா உங்களுக்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா அது சங்கடமாக மாறிவிடுங்க. ஸோ எந்தவித வேலையாக இருந்தாலும் சரிங்க, அது உங்களுடைய பர்சனல் லைஃபாக இருந்தாலும் சரி, இல்லைனா உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃபாக இருந்தாலும் சரிங்க, யாரையுமே பெருசா நம்பி ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா செயல்படுத்தாதீங்க. உங்களால முடியும், அவங்க இல்லைனாலும் நீங்க அதை செய்ய முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விஷயத்தை நீங்க தாராளமாக செய்துட்டு வாங்க. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா மற்றவங்களை பெருசா பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்க வேண்டாங்க. அப்படி நீங்க எதிர்பார்க்கும் போது அவங்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக பார்த்தீங்கன்னா செய்ய முடியாது. அவங்களுடைய கெட்ட நேரமோ இல்லைனா உங்களுடைய கெட்ட நேரமோ அவங்களாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உதவி செய்ய முடியாதுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாரையும் பார்த்தீங்கன்னா பெருசா நம்பி எந்த காரியத்திலையும் இறங்க வேண்டாங்க. அடுத்தடுத்த பயிற்சிகளால பண வரவானது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய வகையிலையும் பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. கொடுக்கல் வாங்கலானது சிறப்பாக இருக்குங்க. அதுல பெருசா பார்த்தீங்கன்னா எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாதுங்க. பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது ஓரளவுக்கு நிலைமையானது சாதகமாக இருக்க போகிறது. வருமானம் உயரும் என்பதால கடன் சுமையானது ஓரளவுக்கு குறைய போகிறது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு 4-5 நாட்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சங்கடமாக இருந்தாலும் நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்காமல் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டாலுமே அதற்கு
அடுத்து வரப்படுகின்ற நாட்களானது ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றமானது கிடைக்க போகிறது. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த பொருட்களை வாங்கலாம். அதோடு அதற்கு முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா ஏதாவது யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தா அந்த கடன் பிரச்சனைகளை அடைக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு நல்ல மாற்றமானது ஏற்படுங்க. வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான முடிவானது கிடைக்க போகிறது. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மனமகிழக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாக போகிறது. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்கள் ரொம்ப நாட்களாகவே வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த அப்படிப்பட்ட அந்த பொருட்களை இப்போது வீட்டிற்கு வாங்கி மனமகிழ்ச்சி அடைவீர்கள். நெருக்கடி குறைவதால கடந்த சில மாதங்களை விட இனி வரப்போகின்ற நாட்களானது நிம்மதியாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் இருப்பது போல பார்த்தீங்கன்னா உணர்வீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள் நீங்க முன்னின்று பல குடும்ப விவகாரங்களை பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டிய சூழலானது நிலவுங்க. இதனாலேயே குடும்ப உறவுகளில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சவால்களும் பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஸோ எது என்னவாக இருந்தாலுமே நீங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நடுநிலையோடு உண்மைக்கும் நியாயத்துக்கும் நீங்க துணை நின்றீங்கன்னா அந்த இடத்துல சில பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம். அதே போல பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனைவிக்கோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய அம்மாக்கோ இடையே பார்த்தீங்கன்னா இது போன்ற சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் ஏற்படலாம். அது உங்க காதுக்கும் வருங்க. நீங்க தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருவருக்குமே சமநிலையாக இருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில விஷயங்களை புரிய வைத்து இருவரையுமே பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்காம நடந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கையில தாங்க இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அம்மா கிட்ட போய் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா அம்மா கிட்டையும் அதே மாதிரி சொல்லுங்க, ஒய்ஃப் கிட்டையும் அதே மாதிரியே சொல்லுங்க. அதே போல யார்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து அவங்க இப்படிதான் அவங்க கிட்ட இப்படி நடந்துக்காத அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே இதா சொல்லாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருவர்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தப்பு என்ன அப்படிங்கிறத புரிய வச்சு இனி இதை செய்யாத அப்படிங்கிறத ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா புரிய வைக்க வேண்டியது உங்களுடைய கையில தாங்க இருக்கு. ஸோ இது மாதிரி கொஞ்சம் சில இடங்களில் பக்குவமாக நடந்துக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் குடும்பங்களில் பெருசா பிரச்சனைகள் ஏதும் வராதுங்க. அதே நேரம் பெரிய சிக்கல் ஏதும் ஏற்படாது. புத்திசாலித்தனமாக செயல்பட்டு உறவினர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை போக்குவீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. குடும்பத்தினர் உங்களுடைய குணம் அறிந்து நடந்து கொள்வார்கள். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்புகள் கூட இப்போது இருக்கின்றது. இளைய சகோதரர்களுடன் இணக்கமான சூழலானது ஏற்பட போகிறது. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு பெரிய சிக்கல்கள் எதுவும் ஏற்பட போவது கிடையாதுங்க. உடன் பிறப்புகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ரொம்பவே ஆதரவாக செயல்படுவார்கள் அப்படின்னே சொல்லலாங்க. அதோடு மறக்காம பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை நாள் அன்று காகத்திற்கு சாதத்தை வைங்க. காரணம் என்னன்னா பாத்தீங்கன்னா அமாவாசை நாள் அப்படின்னாவே நம்முடைய இறந்து போன முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வரக்கூடிய ஒரு நாள். அப்படி வரக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் காகத்தின் ரூபத்துல வருவதாக ஒரு ஐதீகங்க. அதனாலதான் காகத்திற்கு எள் கலந்த சாதத்தை வச்சுட்டு வரும்போது நம்முடைய முன்னோர்களுடைய பசியையும் தாகத்தையும் போக்கிய புண்ணியமானது நமக்கு கிடைக்குங்க. இதனால நம்முடைய முன்னோர்கள் மனம் குளிர நம்மளை ஆசீர்வாதம் செய்வார்கள். இதனால நமக்கு கடந்த காலத்துல ஏதாவது பித்ரு தோஷங்கள் ஏற்பட்டு இருந்தா அதுவுமே நீங்க ஆரம்பிக்குங்க. ஒருவருடைய குடும்பங்கள்ல பித்ரு தோஷம் ஏற்பட்டு விட்டாலேயே வாழையடி வாழையாக தொடரக்கூடுங்க. இந்த பித்ரு தோஷம் இருப்பதால பாத்தீங்கன்னா திருமணத்துல தடை, குழந்தை பாக்கியத்துல தடை, இல்லைன்னா வாழையடி வாழையாக ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் நம்மளை தொடர்ந்துகிட்டே இருக்கும். சேமிப்புல பிரச்சனை, எது செஞ்சாலுமே தடங்கள், இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருங்க. ஒரு நல்ல விரக்திக்கே நம்மளால வர முடியாது. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தங்க. ஸோ அப்படிப்பட்ட பித்ரு தோஷத்தை போக்கிக் கொள்வதற்கு ஏற்ற ஒரு அருமையான நாளாகத்தான் இந்த அமாவாசை நாள் அமைஞ்சிருக்கு. ஸோ மறக்காம ஒரு கடவுளுக்கு எப்படி நெய்வேத்திய பிரசாதத்தை குளித்து முடித்து சுத்தபத்தமாக எச்சுப்படாம சமைப்பீங்களோ அதே போலதான் பாத்தீங்கன்னா நீங்க இந்த நாள் பாத்தீங்கன்னா சமைச்சு ஃபர்ஸ்ட் நீங்க காகத்திற்கு அந்த சாதத்தோடு கருப்பு எள்ளை கலந்து வச்சதுக்கு அப்புறமேட்டு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே தாராளமாக பாத்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சாப்பாடுகளை பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிட்டு வரலாம். எளிமையாக இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க. நிச்சயமாக நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட ஆரம்பிக்குங்க. மேலும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது தொழில் மற்றும் வேலையில நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு மாற்றங்கள் உடனடியாக நடக்காதுங்க. சின்ன சின்ன தடங்கல்கள் உண்டாகும். உத்தியோகத்துல உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பதில் கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். இருந்தாலுமே கொஞ்சம் பொறுமையாக இருப்பதன் மூலமாக அனைத்து விஷயங்களும் நல்லபடியாக நடக்க கொடுங்க. தொழிலில் கூட்டாளிகளால் சில தொல்லைகளானது ஏற்படலாம்.
புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டியதாய் வரக்கூடுங்க. மேலும் தொழில் மற்றும் குறித்த சிந்தனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தொழில் மாற்றம் குறித்த சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படலாம். ஆனாலுமே அவசரப்படாமல் செயல்பட வேண்டுங்க. வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய உங்களுடைய விஷயங்கள் நிறைவேற ஆரம்பிக்குங்க. தொழில் வேலையில மாற்றங்கள் இல்லை என்றாலுமே கூட தேவைக்கு ஏற்ற பொருளாதார ரீதியாக நல்ல வசதி வாய்ப்புகளானது ஏற்படக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.